அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இது கேரளா ஜாக்பாட் டிவி, உங்களுடைய வெற்றிக்கான சேனல். இன்றைக்கி நிர்மல் 376 என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு, ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி 84-21 அப்படிங்கிறது ரிசல்ட் நண்பர்களே. நம்ம நேற்று கொடுத்த கணிப்புக்கு இன்றைக்கி லைவாக இருந்தாலும் சரி, நேற்று நம்ம கெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கெஸ்ஸிங்லலாம் நம்மளுக்கு செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். 421க்கு நம்ம போர்டில் வந்து நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் நம்ம ஏ போர்டில் வந்து நேற்று ரிசல்ட் வந்து 2க்கு 4 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. நம்ம வந்து 097 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஆனால் 2க்கு 4 அப்படிங்கிறது ஏ போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் 5க்கு வந்து 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம கொடுத்த பி போர்டில் 2 அப்படிங்கிறது, நம்ம கொடுத்த பி போர்டில் கெஸ்ஸிங்கில் 2 அப்படிங்கிறது இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 379 நேற்று ரிசல்ட் 4க்கு வந்து 3 இல்லை 7 இல்லை 9 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் கொடுத்துருந்தாலும், ஆனால் 4க்கு வந்து 1 அப்படிங்கிறது இங்கே இறங்கியிருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 421 அப்படிங்கிறது கெஸ்ஸிங். நம்ம கொடுத்ததில் பி போர்டு அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறதும், ஆல் போர்டில் வந்து 7 அப்படிங்கிறது நம்ம ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏசிபிசிலையும் 84-21. ஆனால் என்னோடய கணிப்பில் நம்ம பி போர்டு வந்து 2 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நான் இங்கே 23 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 21 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் பி போர்டு 2 அப்படிங்கிறது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 079 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஆனால் வந்து 4 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கு. எனது கணிப்பில் பி போர்டு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம 4 டிஜிட்லேயும் சரி, நான் வந்து இங்கே 610 அப்படிங்கிறது கணக்கில் இருந்துச்சு. ஆனால் வந்து 8 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட் 84-21. பிசிலையும் சரி, நம்ம 21க்கு நம்ம இங்கே வந்து 29 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24 அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தோம். ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏசியை பொறுத்த வரைக்கும் 41. ஆனால் 41 நம்ம கொடுத்ததில் வந்து டபுள் நம்பர்ஸுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். ஆனால் டபுள் நம்பர்ஸ்லையும் கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, வருத்தப்பட வேணாம். வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். இருந்தாலும் ஒரு அருமையான கணிப்பு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்த கணிப்பில் 84-21 ரிசல்ட்டுக்கு என்னால் பி போர்டு 2 மட்டும்தான் என்னால் கொடுத்து முடிஞ்சிச்சு. அதை வந்து என்ன கெஸ்ஸிங்கில் போர்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம கொடுத்த கணிப்பில் 23 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். பிசியில் 23, 29, 24 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பிசியில் 21. நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டும் ஏ போர்டும் மிஸ்ஸு, பி போர்டில் மட்டும் 2 அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான நம்பர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு எப்படி நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வந்து கார்னியா 680, நாளைக்கு 20ஆம் தேதிக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 84-21 இன்றைக்கி ரிசல்ட்டில் 84-21. இந்த 4க்கு நம்ம எடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் வந்து 318 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. ஆனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய நம்பர்ஸ் இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் எடுக்கல. நாளைக்கு உட்கார வேண்டிய நம்பர் வந்து 3 போர்டு தான். அது இல்லாமல் சப்போஸ் இதில் மிஸ் ஆனால் ஒரு போர்டு ஏ போர்டில் எக்ஸ்ட்ராக ஒரு நம்பராக வரலாம். அது என்ன நம்பர் அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் உங்களுக்கு சொல்லிடுறேன். 4க்கு வந்து 318 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் இருக்குது மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு வந்து 7, 6, 4 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 1. அதனால் நாளைக்கு 1க்கு வந்து 2 கூட வரலாம், இல்லை 1க்கு 9, 1க்கு 8. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 368, ஸ்ட்ராங்கில் 378. எனக்கு தெரிஞ்சு 378 அப்படிங்கிறது கூட ரிசல்ட் வரலாம். கணிப்பு படி பார்த்தால் 4க்கு 3, 2க்கு 7, 1க்கு 8, 378 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம பாக்ஸில் கூட 378ங்கிறத ட்ரை பண்ணி டைரெக்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, சரிங்களா? நம்மளோட கெஸ்ஸிங்கில் 421 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு ஏல வந்து ஏ போர்டுக்கு வந்து 318, பி போர்டு 764, சி போர்டில் 298. ஸ்ட்ராங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 3, பி போர்டில் 7, சி போர்டில் 8, 378. அப்படியே 3 போர்டு வந்து அப்படியே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நம்பர்ஸ் கணிப்பில் இன்றைக்கி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த 3 போர்டில் இருக்க நம்பர்ஸ் தான் வச்சு நம்ம இங்கே ஏபிஎஸ்சிபிசி கொடுத்துருக்கேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் 37, 26, 14, 87. ஏசியை பொறுத்த வரைக்கும் 32, 29, 19, 88. பிசியில் 71, 72, 69, 48. ஏபிசியில் 342, 869, 178, 149.
அப்படி இல்லை என்றால் 4 டிஜிட்டில் 23 72 01 69 78 48 28 42 73 69. இன்றைக்கி ரிசல்ட் 8க்கு வந்து 720 என் கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது? இன்றைக்கி ரிசல்ட் வந்து 84 21க்கு 8க்கு வந்து என் கெஸிங்கில் 207 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்ம இதை வச்சு தான் நான் ஒரு பாக்ஸில் போடல, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரேண்டமாக செக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எப்படி நீ உங்களுக்கு வந்து பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா பாருங்கள். ஒரு போர்டுக்கு வந்து நம்ம கொடுத்த கெஸிங்கில் 3 நம்பர்ஸ் வந்து இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி தெளிவாக எடுத்திருக்கோம். ஏபிசி பாக்ஸ்லேயும் நீங்கள் இந்த நம்பரை டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இங்கே கொடுத்த கணிப்புப்படி 378 டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். இல்லை 342 378 அப்படிங்கிறதும் கெஸிங்கில் இருக்குது. நீங்கள் 378 இங்கே ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். பாக்ஸில் போட்டு பார்க்க வேண்டிய நம்பர்ஸ் இது தான். உங்கள் கெஸிங்கில் என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு டபுள் நம்பர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் நம்பர் விட போகிறதே இல்லை நம்ம சேனலில். ஏசி நாளைக்கு 88 வந்தாலும் வரலாம். 88 இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருக்கா? 88 உங்கள் கணிப்பில் இருக்கலாம். இருந்தால் ஏசி நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் 87 4க்கு 8 2க்கு 7 87 உங்கள் கெஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கேன் 4க்கு 3 2க்கு 7 4க்கு 1 2க்கு 6 4க்கு 8 2க்கு 4 அதே மாதிரி 4க்கு 3 2க்கு 6 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 9 8 அப்படிங்கிறது முனே போர்டு நம்பர்ஸ் வந்து என்னோடய கெஸிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நாளைக்கு இந்த 2க்கு பதிலாக 1 இறங்கினாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்டில் நான் 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த 1க்கு 1 இறங்கலாம். அப்படி இல்லைனா 1 + 1 2ஆக கூட இங்கே இறங்கலாம். அப்படி இல்லைன்னா பவர் தான் 1க்கு 8 இல்லை 1க்கு 9 டேரெக்டாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு நண்பர் வந்து டியர் ரிசல்ட் வந்து டியருக்கு கெஸிங் போடுங்க அப்படிங்கிறீங்க. நாளையிலேருந்து டியருக்கும் நம்ம ரிசல்ட்டுக்கு கெஸிங் எடுத்துகிறோம் நண்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது ஒரு போர்டுக்கு நான் வெற்றி கொடுத்துருக்கேன். தினசரி வெற்றி தோல்வி சகஜம். அதை விட்ட நம்ம கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் உட்காருது போர்டில் டேரெக்டாக அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு முக்கியமான கணிப்பாகவே சொல்கிறோம். அது வந்து நம்ம இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் சி போர்டு மிஸ் பண்ணிட்டோம், ஏ போர்டையும் மிஸ் பண்ணிட்டோம். பி போர்டு பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது தான். இருந்தாலும் பி போர்டு ஒரு ஆறுதல் வெற்றியாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏபிசி 3 போர்டு நான் முயற்சி பண்ணதுக்கு எனக்கு ஒரு போர்டு தான் வெற்றி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வெறித்தனமான ஆட்டம் நாளைக்கு திரும்ப காரணி 680 ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக கொடுக்காம போக மாட்டேன். அதே மாதிரி நாளைக்கு 2 மணிக்கு திரும்பி லைவில் உங்களுக்கு நான் திரும்ப வரேன். இதில் எந்த மாதிரி நம்பர் நாளைக்கு போர்டில் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்பர்ஸை நாளைக்கு 2 மணி லைவில் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரணி 680 உங்கள் போர்டில் இந்த கணிப்புகள் இருக்கா? நாளைக்கு வெற்றி பெற நம்பர்கள் இதுதானா? உங்கள் கணிப்பில் இது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லாத பட்சத்தில் என்ன மாதிரி நம்பர் இருக்குது உங்களோட கணிப்பில் ஏபிசியில் என்ன மாதிரி நம்பர் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கணிப்பில் மாற்றம் இருக்கா? இருந்தால் என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிற நம்பரை ஏபிசியில் இதில் இல்லாத நம்பர் உங்கள் கணிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லுங்கள் நண்பா. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு போர்டில் உட்காருமா, இல்லை எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் டேரெக்டாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதனால் கணிப்புகள் என்ன மாதிரி நம்பர்ஸ் இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 368 இல்லை 378 உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸும் இருக்கான்னு பாருங்கள். டபுள் நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏசி டபுள் நம்பர் எனக்கு கொஞ்சம் கணிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். 84 21 இன்றைக்கி நிர்மல் ரிசல்ட்டுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். காரணி 680 நாளைக்குரிய ரிசல்ட்டுக்கு நான் ஒரு கெஸ்ஸிங் பக்காவான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி வெற்றி வாய்ப்புகள் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 342 869 178 149 378 உங்கள் கெஸ்ஸிங்கில் எது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சேனலில் தினசரி வெற்றி கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி 3 போர்டுக்கு உழைப்பை போட்டோம். ஆனால் ஒரு போர்டு தான் என்னால் வெற்றி கொடுக்க முடிஞ்சிச்சு. எனக்கு தான் வருத்தமாக இருக்குது. வருத்தம் இருக்கவே தான் செய்யும். இருந்தாலும் விட்டதை நாளைக்கு பிடிப்போம். விடா முயற்சி தான் ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத அது இதோட சொல்லிவிட்டு காரணி 680 அருமையான கெஸ்ஸிங் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. வெற்றி பெற போகிற நம்பர்ஸ் இதில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களோட கணிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு 2 மணி லைவில் இந்த போர்டில் ஏபிசியில் எந்த நம்பர்ஸ் கன்ஃபார்மான நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து போர்டில் உட்காரும் அப்படிங்கிறத அடுத்த கணிப்பில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் இதில் என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் ரிசல்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள், பவர் நம்பரையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ரிசல்ட்டில் எந்தெந்த போர்டுக்கு கூட்டல் கழித்தலா
பவர் நம்பரா ப்ளஸ் இல்லை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அருமையான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. காரணி 680 மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுங்க. கேரளா ஜாக்பாட் டிவி இது உங்களுடைய வெற்றிக்கான டிவி நண்பர்களே. நாளைக்கு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.